ரிதி தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளுக்கு மாறாகவும் உச்சநீதிமன்ற விதிகளுக்கு எதிராகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதால் அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாளை மீண்டும் முறையீடு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் 42வது மனுவாக நாளை விசாரிக்க உள்ள இந்த தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு எதிரான வழக்கு நாளையே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்தது தொடர்பாக நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு தொடர்பாக அந்த தேர்வு குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி வலியுறுத்தினார் என்றும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நேற்று அந்த ஞானேஷ்குமார் நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியானதை எதிர்த்து இந்த வழக்கை மூத்த வழக்கறிஞர் பூஷன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ராகுல் காந்தியின் எதிர்ப்பை மீறி இந்த தேர்வு நடைபெற்றிருப்பதால் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனு தொடர்பாக நாளை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து முடிவை அறிவிக்க இருக்கிறது. ரித்தி.